ஆப்பிரிக்காவுடைய பெரும்பான்மையான பகுதி பிரிட்டிஷர்ஸ் வசம் இருந்த டைம்ல 1898ல கென்யாவுக்கும் உகாண்டாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய சாவோ நதியில ஒரு மிகப்பெரிய ரயில்வே பாலம் அமைக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. அந்த பாலத்துக்கு வேலையாட்கள் இந்தியாவில இருந்தும் பங்களாதேஷ் இந்த மாதிரி ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து போனாங்க. ஆனா அங்க மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்க தங்கி இருந்த கேம்ப் மட்டுமே சுமார் 3 மைல் நீளத்துக்கு இருந்துச்சு. கேம்புகள்ல திடீர்னால மக்கள் காணாம போறது ஒரு வழக்கமாவே இருந்துச்சு. இதை விசாரிக்கும் போதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, அவங்க காணாம போகல, அங்க இருந்த பிடரி இல்லாத சாவோ லயன் அப்படிங்கிற மிக கொடூரமான சிங்கங்களால தாக்கி கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு சிங்கம் இல்ல, 2 சிங்கங்கள் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த டெட்லியஸ்ட் மேன் ஈட்டரா மாறி இருக்கு. இந்த 2 சிங்கங்களை வேட்டையாடுறதுக்காக திறமையான வேட்டைக்காரரான பேட்டர்சன் வர்றாரு. அவருக்கு பிரமிப்பு ஊட்டினது இந்த 2 சிங்கங்களுடைய வேட்டையாடும் திறன் தான். 2மே ஆண் சிங்கங்கள், அதாவது அவர் சகோதரர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிங்கங்களுடைய குகை இது எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. குகை முழுக்க பாத்தீங்கன்னா மனித எலும்பு கூடுகளாவே இருக்குது. ஒரு வழியா முதல் சிங்கத்தை பேட்டர்சன் சுட்டு வீழ்த்திடுறாரு. 11 நாள் கழிச்சு 2வது உள்ள சிங்கத்தையும் சுட்டு வீழ்த்திடுறாங்க. மொத்தமா இந்த சிங்கங்கள் 137 மனிதர்களை கொலை செஞ்சிருக்கு. ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் மேன் ஈட்டர்ஸ் இன் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கைண்ட்னு இந்த சாவோ லைன்ஸ் தான் சொல்றாங்க. இந்த சிங்கங்கள் 9 அடிக்கும் நீளம். இந்த சிங்கங்கள் 9 அடிக்கும் நீளமானதாகவும் அந்த ஒரு சிங்கத்தோடைய உடலை சுமார் 8 மனிதர்கள் சுமந்து வந்திருக்காங்க. அவ்வளவு பெரியதா இருந்திருக்கு. இன்னைக்கு வர அந்த சிங்கங்களுடைய உடல் பாதுகாக்கப்பட்டு மியூசியம்ல இருக்கு.